கிராஷ் கோர்ஸ் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாம் வந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் என்ன ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ் நம்ம எல்லாத்துக்குமே அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்குது. ஸோ இதில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ப்ளஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ் போட்டோம்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் தான் வந்து இந்த இது பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தோம்னா இன்னும் எக்ஸாம் டேட் கொடுக்கல. ஸோ நீ எப்படியும் ஒரு 20 days ஆகும். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாலும் 20 days இருக்கும். ஸோ 20 daysல வந்து நம்ம ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஏன்னா இதில் வந்து ஒரு 10 chapters இருக்குது. அந்த ஒரு 10 chaptersமே பார்த்தோம்னா ஒரு சில சாப்டர்ஸ் பெருசாக இருக்கும், ஒரு சில சாப்டர்ஸ் சின்னதாக இருக்கும். ஸோ பெருசாக இருக்கிறதுல ஒரு 2 to 3 days எடுத்துக்கலாம், சின்னதாக இருக்கிறதுல 1 day எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா பேலன்சிங்காக ஒரு 20 to 25 daysல வந்து நம்ம எலாபரேட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே வந்து சிலபஸ் நம்ம கவர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போக முடியும். நெகட்டிவ் மார்க் கிடையாது, 200 questions தான். ஸோ வேறு எந்த சப்ஜெக்ட்லேருந்தும் வராது. நம்ம கொடுத்துருக்க சிலபஸ் இந்த ஃபுட் டெக்னாலஜிலேருந்து மட்டும்தான் வரப்போகுது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து கரெக்டாக வெல் எக்யூப்டாக பிளான்டாக அப்ஜெக்டிவ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அந்த வேக்கன்சியும் வந்து நல்ல ஒரு குட் வேக்கன்சி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட முயற்சி நம்ம ஃபுல்லாக போடுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ 10 chaptersையுமே சின்னதாக குட்டி குட்டியாக பிரித்து ஒரு சாப்டர்லேயும் அந்த ஒரு டாப்பிக்குக்கும் வந்து ஒரு வீடியோ மாதிரி போடலாம். ஒரு 1/2 hour to 45 minutes வர மாதிரி ஒரு வீடியோவும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 10 chaptersமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ், ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு போடுறது தான் வந்து இந்த கோர்ஸ்க்கான பிளான். ஸோ ஒரு மாடல் வீடியோவாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் FSS Act 2016 அந்த ப்ரொவிஷன்ஸ் அண்டு அதனோட செக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து ஒரு மாடல் ஒரு டெமோ மாதிரி வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வீடியோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோன்னு வித் நோட்ஸ் வச்சு அதே மாதிரி தான் என்டையர் ஃபுல் சிலபஸ்க்கும் வந்து வீடியோ ரெடி பண்ணி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் வந்து அல்லது அலாங் வித் திஸ் வீடியோ ஐ வில் போஸ்ட் தி காண்டாக்ட் நம்பர். ஸோ என்ன எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், அதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் அந்த வீடியோவோட எண்டில் வந்து ஐ வில் போஸ்ட் இட். ஓகேங்களா? ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம்னா இந்தியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபுட் லா. ஸோ அதில் வர வெரி ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2006. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் இது எப்போ வந்துச்சு? 2006. இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு ஆக்ட் வர்றதுக்கு முன்னால் என்னென்ன இருந்துச்சு, எப்படி இந்த ஆக்டை ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் PFA ஆக்ட் 1954 முதல்ல ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னால் இருந்த லாஸ் எல்லாம் சேர்த்து இந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லாக் சரியாக ஒர்க் ஆகுதா, அந்த லா கரெக்டாக இருக்கா இல்லையா, அல்லது இதுக்கு முன்னாடி என்னென்ன லாஸ் இருக்குங்க எல்லாத்தையுமே ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து 1955 ES வெங்கடராமையா ஹெட்டில் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 1955 டாஸ்க் ஃபோர்ஸு ஹெடட் பை ஜஸ்டிஸ் ES வெங்கடராமன் என்ன பண்ணுறாங்கன்னா டு ரிவ்யூ தி எக்ஸிஸ்டிங் ஃபுட் லாஸ் இன்க்ளூடிங் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954 அண்ட் தே ரெக்கமெண்டட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ். தென் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு சப்ஜெக்ட் குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபுட் அண்ட் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு. திஸ் வாஸ் ஹெடட் பை நுஸ்லி வாடியா. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய லாஸ் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு அவாய்ட் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லா அண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் தென் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிங்கிள் அம்பர்லாக்குள்ளே கொண்டுட்டு வரணும், ஒரு ஹார்மனைசேஷன் பண்ணணும் எல்லா லாவையும் அப்படின்னு சொல்லிட்டு இதே சஜஸ்டட். அதுக்கப்புறம் 2004 பார்த்தோம்னா ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி 2005 பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. 2006 வந்து லா பாஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஆக்டாக கொண்டு வருவாங்க. 23 ஆகஸ்ட் 2006 பிரசிடென்ட் சைன் வாங்கி 24 ஆகஸ்ட் 2006 வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டுட்டு வராங்க. ஸோ இந்த ஆக்டில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, இந்த ஆக்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஃபுட் லா எல்லாத்தையுமே வந்து கன்சாலிடேட் பண்ணணும். அண்ட் தென் அதை வந்து அத்தரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி வேணும். என்ன அத்தாரிட்டி? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு FSSAI வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் தென் அவங்க எப்படி அதை வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ அது ஃபுட் ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் ரெகுலேட் பண்ணணும். அந்த ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன வேணும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேன் பவர், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த 4 தான் வந்து அப்ஜெக்டிவாக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு லாவை கன்சாலிடேட் பண்ணணும், அதை அத்தரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி, அண்ட் தென் ஃபுட்டோட சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரெகுலேட் பண்ணுறது அவங்களோட ஒர்க்கு. எப்படி பண்ணணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், மேன் பவர், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து மெயின்டைன் பண்ணி தே ஆர் டூயிங். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி FSS ஆக்ட். அடுத்து வந்து சாலியன்ட்
அடுத்து பார்த்தோம்னா salient features of the act. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஃப்எஸ்எஸ்ஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா என்னோட விஷயம்னு சொல்லியிருக்கோம். ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க யார், அவங்க தான் வந்து ஃபுட் அத்தாரிட்டி. ஒரு நமக்கு ஃபுட் அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டாலே எஃப்எஸ்எஸ்ஐன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 மெயின் ஒர்க். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் சேஃப்டியோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு ஃபுட்டோட குவாலிட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் தென் அடுத்தது வந்து அதை ரெகுலேட் பண்ணி மானிட்டரிங் பண்ணணும். ஸோ இந்த 2 தான் அவங்களோட வேலை. ஃபிக்ஸிங் தி ஸ்டாண்டர்ட்ஸ், ரெகுலேஷன் அண்ட் மானிட்டரிங், இந்த 2 தான் வேலை. இந்த 2 வேலை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா டு என்ஷூர் த சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட். ஸோ இந்த வேலைகளை யார் யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட்ஸை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா சயின்டிஃபிக் கமிட்டி அண்ட் பேனல். ஸோ சயின்டிஸ்ட் வேணும் இல்லையா என்ன ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு. ஸோ சயின்டிஃபிக் கமிட்டி அண்ட் பேனல்ஸ் தான் வந்து அசிஸ்டிங் இன் தி ஃபிக்ஸிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்து பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒர்க் பண்ணணும், அடுத்து எந்த கமிட்டி இது பண்ணணும், அடுத்து என்னென்ன ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணுமா, அல்லது என்ன ஒர்க் பண்ணணும், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த என்னென்ன ஒர்க் பண்ணணுங்கிற ப்ரையாரிட்டைசேஷன் டிசைட் பண்ணுறது வந்து சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டி. ஸோ அட்வைஸ் பண்ணணும் எப்படியெல்லாம் நம்ம வந்து இதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுறது வந்து சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டி. தே ஆர் அசிஸ்டிங் இன் தி ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் ஒர்க். இது வந்து ஒரு கொஸ்டின் ஏரியா. ஸோ ஃபிக்ஸிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து யார் அசஸ் பண்ணுறா, சயின்டிஃபிக் கமிட்டி அண்ட் பேனல். ப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் ஒர்க் யார் அசஸ் பண்ணுறா, சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டி. இது வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஃபுட் செக்டர் சம்மந்தப்பட்ட எல்லா பீப்புள்ஸ்க்குமே வந்து ஒரு நல்ல ஒரு அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது வந்து இந்த ஆக்டோட ஒன் ஆஃப் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். அண்ட் இன் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க ஃபினான்ஷியல் பெனாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா ஒரு அஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெனாலிட்டி. ஸோ இப்போ வந்து ஒரு அன்சேஃபான ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது இன்ஜுரி கொடுத்துச்சுன்னா அதுக்கு ஒரு பெனாலிட்டி, டெத்து கொடுத்தா அதுக்கு ஒரு பெனாலிட்டி. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பெனாலிட்டி கொடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் பேஸ்ட் ஆன் அந்த அஃபென்ஸோட கிராவிட்டி அதனோட இன்டென்சிட்டியை பொறுத்து கிரேடட் பெனாலிட்டிஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதும் வந்து இதனோட ஒன் ஆஃப் த சாலியன்ட் ஃபீச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ்க்கும் இது வந்து வி ஆர் ஹேவிங் தி ப்ரொவிஷன்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் தான் பண்ணுறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட். யார் மூலயமானா ஸ்டேட் கமிஷனர் ஃபார் ஃபுட் சேஃப்டி அவரோட ஆஃபீஸஸ் அண்ட் தென் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபல் பாடிஸ் மூலயமாவும் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த பிஎஃப்ஏ ஆக்ட் 1954 ப்ரிவென்ஷன் ஆஃப் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954 சாலியன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் லெஜிஸ்லேஷன்ஸை பேஸ் பண்ணியும் இந்த லா எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர். அண்ட் இன் ஃபுட் சேஃப்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதனோட ப்ரொவிஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோன்னா எஃப்எஸ்எஸ்ஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த ஃபங்க்ஷன் யார் பண்ணுறாங்க, அண்ட் தென் தப்பு பண்ணால் ஆஃபீஸஸாக இருந்தாலும் அதுக்கான ஃபினான்ஷியல் பெனாலிட்டிஸ், அண்ட் தென் என்னென்ன தப்புக்கு ஏற்ற மாதிரி கிரேடட் பெனாலிட்டிஸ், காம்பவுண்டிங் அஃபென்சஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளோட ஃபுட் ஆர்டிக்கிள் வந்து ஒரு சேஃப் அண்ட் ஹோல்சமாக ஃபுட்டு கொடுக்கக்கூடியதுக்கான எல்லா ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வந்து இந்த லாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ஒரு பெரிய ஹெட்டேக் எஃப்எஸ்ஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 to 10 கொஷின்ஸ் ஆகுது இந்த செக்ஷன்ஸ்லேருந்து வரும் அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு ப்ரெடிக்ஷன் எல்லாத்துக்குமே. எஃப்எஸ்எஸ் ஆக்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு 101 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 101 செக்ஷன்ஸையும் மெமரைஸ் பண்ணணுமா, அப்படியே மெமரைஸ் பண்ணாலும் 101 செக்ஷன்ஸை ரீகால் பண்ணி எப்படி எக்ஸாமில் வந்து ஏன்னா நம்ம ஒரு கொஷனுக்கு ரொம்ப டைம் கம்மி இல்லையா. ஸோ நம்ம டைம் எப்படி அந்த ஷார்ட் டைமில் நம்ம ரீகால் பண்ணி எழுத முடியும் அப்படிங்கிறது. இதில் ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தோம்னா எந்த ஒரு லாங் ஒர்க்கையுமே வந்து சின்ன சின்னதாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ பிரெயின் வந்து அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கே வந்து அவங்க இதை வந்து 12ஆக பிரிச்சிருக்காங்க. 12 சாப்டர்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை. ஸோ அந்த 12 சாப்டர்ஸையும் நம்ம 12ஆக பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து எதெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கணும். இன்கேஸ் இப்போ நமக்கு ஒரு 25th செக்ஷனை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பிரித்து படிக்கும்போது இப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷன் வந்து 20 to 30க்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே வந்து we can eliminate the 2 options. 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் வந்து நல்லாவே எலிமினேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, 2 ஆப்ஷன் தான் பக்கம் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 ஆப்ஷனை ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணி நான் 2 ஆப்ஷனுக்கு நம்ம நேரோ டவுன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதோட 10 ஆர்டிகல்ஸை மட்டும் ரீகால் பண்ணி டக்குன்னு எழுதுறதுக்கு வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் போதும். ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ்லேருந்து 101 செக்ஷன்ஸ்லேருந்து எங்கேருந்து கேட்டாலும் டக்குன்னு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஷார்ட்கட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 3 செக்ஷன் வந்து ஒரு பார்ட். ஸோ இந்த 3 செக்ஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் என்ன, எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தோம்னா அப்ளிகபிள், ஹோல் இந்தியாவுக்கு அப்ளிகபிள் ஆகுது, தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இல்லை இது எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது, அதனோட அப்ளிகேஷன் வந்து எங்கன்னு சொல்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன். ஸோ இது வந்து அப்ளிகபிள் த்ரூ அவுட் தி ஹோல் ஆஃப் இந்தியா.
அண்ட் அடுத்து பார்த்தோம்னா ஸோ இப்போ ஒரு லா இருக்குது, இந்த லா வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து செகண்ட் செக்ஷன். இங்கே வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து டேக் ஓவர் பண்ணுறது தான் வந்து செகண்ட் செக்ஷன். ஸோ எக்ஸ்பெடென்சி ஆஃப் கண்ட்ரோல் பை யூனியன் அந்த டிக்ளரேஷனை கொடுக்குறது வந்து செகண்ட் செக்ஷன். அண்ட் அடுத்து தேர்ட் செக்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா டெஃபினேஷன்ஸ். ஸோ இந்த ஆக்டில் கொடுக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன மீனிங் அப்படின்னு, ஃபுட்டுன்னு கொடுத்தாங்கன்னா என்ன மீனிங், அத்தாரிட்டின்னு கொடுத்தா என்ன மீனிங், இந்த மாதிரி ஒரு 52 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 52 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அந்த 52 எக்ஸ்பிரஷன்ஸும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா அதுலேருந்தும் we can expect some questions. ஸோ அந்த 52 எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு வேர்டுக்கு என்ன மீனிங்னு சொல்கிறது வந்து செக்ஷன் 3. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, ஒரு லாக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு 3 செக்ஷன். ஸோ செக்ஷன் 1ங்கிறது அப்ளிகேஷன், செக்ஷன் 2ங்கிறது யூனியன் கவர்மெண்ட்கான பவர், செக்ஷன் 3 வந்து டெஃபினேஷன்ஸ். ஸோ இப்போ அடுத்த பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4லேருந்து 17 வரைக்கும் நம்ம அடுத்த பார்ட்டாக எடுத்துக்கணும். செக்ஷன் 4லேருந்து 17 வரைக்கும் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்கள பற்றி தான் வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ செக்ஷன் 4 என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏயோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது, டெல்லி. இது வந்து செக்ஷன் 4. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஏ வந்து எந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 4. அதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா டெல்லி. அண்ட் தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது என்னது, அதுக்குள்ளே யார் யார் இருக்காங்கன்னு தெரியணும். ஸோ அதுக்கு வந்து செக்ஷன் 5. செக்ஷன் 5 பார்த்தோம்னா கம்போசிஷன் ஆஃப் எஃப்எஸ்எஸ்ஐ. உள்ளே யார் யார் இருக்காங்க, யார் யார் இருக்கா, சேர் பர்சனும் 22 மெம்பர்ஸும் இருப்பாங்க. அந்த 22 மெம்பர்ஸில் வந்து 1/3 பார்த்தீங்கன்னா யாருன்னா உமனாக இருப்பாங்க. ஸோ சேர் பர்சன் 22 மெம்பர்ஸ் 1/3 வந்து உமன். ஸோ யார் சேர் பர்சனாக இருக்க முடியும்? ஸோ ஃபுட் சயின்ஸ் ஃபீல்டில் வந்து எமினன்ஸாக ஒரு நல்ல டேலண்டடாக இருக்கக்கூடிய பர்சனோ, அல்லது அட்மினிஸ்ட்ரேஷனில் செக்ரட்டரி லெவலில் ரேங்க் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோ, இல்லை செக்ரட்டரி ரேங்க் ஹோல்ட் பண்ணவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து சேர் பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணலாம். அடுத்தது மெம்பர்ஸில் பார்த்தோம்னா 22 மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டு 7 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடியது. 7 மினிஸ்ட்ரிஸ்லேருந்து எடுப்பாங்க. ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்கிறவங்கள 7 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ். எந்தெந்த மினிஸ்ட்ரிஸ்ன்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், கன்சியூமர் அஃபேர்ஸ், ஹெல்த்து, லெஜிஸ்லேட்டிவ் அஃபேர்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து பார்த்தோம்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதில் 1 ஃப்ரம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்த 2 பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஆர்கனைசேஷன். அடுத்தது ஃபுட் டெக்னாலஜி சயின்டிஸ்ட்லேருந்து ஒரு 3 சயின்டிஸ்ட் பர்சன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஃபுட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் ஒரு 7 மினிஸ்ட்ரிஸ்லேருந்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், அடுத்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அடுத்து கன்சியூமர் ஆர்கனைசேஷன்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அடுத்து 3 சயின்டிஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி 5 பர்சன்ஸ். இது 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ரொட்டேட் பண்ணிப்பாங்க. அடுத்து ஃபார்மர் ஆர்கனைசேஷன்லேருந்து 2 பேர், ரீட்டைலர் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒருத்தர். ஸோ ஃபுட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி எல்லாருமே யாரெல்லாம் வர்றாங்க, ஃபுட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மினிஸ்ட்ரிஸ்லேருந்து 7 பேர், ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து 2 பேர், கன்சியூமர் ஆர்கனைசேஷன்லேருந்து 2 பேர், சயின்டிஸ்ட் 3 பேர், ஸ்டேட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி 5 பேர், அண்ட் தென் ஃபார்மர் ஆர்கனைசேஷன் 2 பேர், ரீட்டைல் ஆர்கனைசேஷன் ஒருத்தர். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரக்கு ரொம்ப சான்சஸ் நிறையா இருக்குது. எந்தெந்த இதுலேருந்து யார் யாருன்னு கேட்கலாம். ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்கலாம். ஸோ இந்த 22 மெம்பர்ஸ் யார் யாருங்கிறது வந்து நமக்கு தெரியணும். அடுத்தது பார்த்தோம்னா சேர் பர்சன் மெம்பர்ஸ் வந்து எக்ஸ் அஃபிஷியோ, அதாவது சேர் பர்சன் அண்ட் மெம்பர்ஸ் அதர் தென் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், இவங்களை தவிர வந்து எல்லாருமே வந்து எந்த ஆஃபீஸும் ஹோல்ட் பண்ணக்கூடாது. அது எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் தவிர வந்து மிச்சம் யாருமே வந்து வேறு எந்த ஒரு பொசிஷனும் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 6. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், எஃப்எஸ்எஸ்ஐ பார்த்துட்டோம், அதனோட கம்போசிஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதில் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த செலக்ட் பண்ணுற கமிட்டி யாருன்னு சொல்கிறது வந்து செக்ஷன் 6. ஸோ கண்டினியூட்டியாக தான் வரும். ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு அடுத்து என்ன தேவையோ அதனோட கண்டினியூட்டியாக தான் அடுத்த செக்ஷன்ஸ் வரும். ஸோ செக்ஷன் 4 எஃப்எஸ்எஸ்ஐ, செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா கம்போசிஷன். ஸோ செக்ஷன் 6 வந்து அதை செலக்ட் பண்ணக்கூடிய செலெக்ஷன் கமிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. அது யார் ஹெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கேபினெட் செக்ரட்டரி வந்து ஹெட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இப்போ வந்து கம்போசிஷன் பார்த்தாச்சு, அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தெரியணும் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், சேலரி என்ன அலவன்ஸ் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறது வந்து செக்ஷன் 7. இதில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட டியூரேஷன். அண்ட் தென் ஃபர்தர் 3 இயர்ஸ்க்கு வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சேர் பர்சனுக்கு 62 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் ஏஜ், மெம்பர்ஸ்க்கு வந்து 65 இயர்ஸ். அண்ட் தென் 3 months நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க ரிசைன் பண்ணிக்கலாம் வேண்டாம். அடுத்தது பார்த்தோம்னா இப்போ அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குற அந்த கிரவுண்ட்ஸ், அல்லது என்னென்ன பண்ணால் அவங்களை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற கிரவுண்ட்ஸ் வந்து செக்ஷன் 8. ஸோ இன்சால்வென்சி, மென்டல் இன்கெப்பாசிட்டி, அது வந்து மாரல் டப்டிவ் இல்லாதவங்க, அல்லது ப்ரீ ஜுடிஷியலாக இருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இந்த கிரவுண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா we can remove the chairperson and members. ஸோ அந்த கிரவுண்ட்ஸை சொல்கிறது வந்து செக்ஷன் 8.
ஸோ இது ஒரு பார்ட்டு. FSSAI வந்து செக்ஷன் 4, செக்ஷன் 5 பார்த்தோம்னா அதோட கம்போசிஷன், செக்ஷன் 6 வந்து செலெக்ஷன் கமிட்டி, செக்ஷன் 7 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், செக்ஷன் 8 ரிமூவல். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதில் மெயின் ஆள் யாருன்னு பார்த்தா CEO, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அதுதான் வந்து அடுத்த செக்ஷன் 9. அவரோட ரேங்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா அடிஷ்னல் செக்ரட்டரி ரேங்க்லேருந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இது வந்து 9th செக்ஷன். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம். அவரோட ஃபங்க்ஷன்ஸை சொல்கிறது வந்து அடுத்த செக்ஷன் 10th செக்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? ஃபுட் அத்தாரிட்டியோட ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தான். டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்னு பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட தான் இருக்குது. அண்ட் தென் ஒர்க் ப்ரோக்ராமை ஃபுல்லாக என்னென்னு ப்ரப்போஸ் பண்ணி அத்தாரிட்டிக்கு கொடுக்குறதும் அவரோட ஒர்க் தான். ஸோ எவ்ரி இயர் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ப்ரீவியஸ் இயர் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் அதனோட ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் என்ன, ஸோ அடுத்த வருஷத்துக்கு என்ன பட்ஜெட், ஸோ இதை வந்து எவ்ரி இயர் வந்து CEO வந்து ஃபுட் அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். ஃபுட் அத்தாரிட்டி பார்லிமெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஃபுட் அத்தாரிட்டி சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஃபுட் அத்தாரிட்டியில் என்ன பார்த்துருக்கோம், ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும், டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ சேர்பர்சன் யார், மெம்பர் யார் சொல்லியாச்சு, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லியாச்சு. ஸோ அடுத்தது இதில் மெயினான ஆள் யாருன்னு பார்த்தா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டி. ஸோ அவங்க தான் வந்து அடுத்த செக்ஷன் 11. ஸோ சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டிக்கு வந்து யார் சேர்பர்சன் பார்த்தா CEO தான் வந்து எக்ஸ் அஃபீஷியோ சேர்பர்சன். அடுத்தது 12th வந்து ஆட்டோமேட்டிக்லி சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ். அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 3 தடவை மீட் பண்ணணும். அண்ட் தென் அவங்களோட ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணணும் என்னென்ன ஒர்க்லாம் எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கம்போசிஷனும் இந்த செக்ஷன் 12 கொடுத்துருப்பாங்க. இந்த சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், கன்சியூமர், ரெலவெண்ட் ரிசர்ச் பாடி, ஃபுட் லெபார்ட்டரியிலிருந்து 2 பேர். அண்ட் தென் எல்லா ஸ்டேட்டோட ஃபுட் கமிஷனர்ஸும், சயின்டிஃபிக் கமிட்டியோட சேர்பர்சன்ஸு, அண்ட் தென் மினிஸ்ட்ரிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ இப்போ சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 13 பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் பேனல். ஸோ சயின்டிஃபிக் பேனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஃபுட் அத்தாரிட்டி வந்து எவ்வளோ பேனல் வேணும்னு நினைக்கிதோ ஆஸ் மெனி நம்பர் ஆஃப் பேனல்ஸ் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதை ரீகான்ஸ்டியூட்டும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆக்ட்லேயே வந்து ஒரு 8 பேனல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஷினில் கேட்பாங்க. நம்பர் கேட்கலாம், பேனல் மென்ஷன் பண்ணி எதாவது இருக்குது எதாவது இல்லைன்னு கேட்கலாம். ஸோ இந்த 8 பேனலும் வந்து வி ஹாவ் டு மெமரைஸ். ஸோ மெமரைஸாக தரவாக பார்த்துக்கணும். இது 8 பேனலுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா FMP கோர்ஸ். நம்ம அக்ரி படித்தவங்களுக்கு தெரியும் FMP கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபுட் சயின்ஸ் கோர்ஸ் வந்து. ஸோ FMP கோர்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ FMP கோர்ஸ்னாலே ஃபுட்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதில் என்ன இருக்கக்கூடாது, ஹசார்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஹசார்ட் இருக்கக்கூடாதுன்னா என்ன இருக்கக்கூடாது, ஃபுட்டு வந்து கண்டாமினேட் ஆகிருக்கக்கூடாது. அண்ட் தென் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர் லேபிளிங் பண்ணியிருந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து நம்ம என்னென்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா ஏதாவது கண்டாமினேட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அது எப்படி கண்டுபிடிப்போம், சாம்பிள் எடுத்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ FMP ஃபங்க்ஷன், ஹசார்ட்ஸ் இருக்கக்கூடாது, கண்டாமினன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். எப்படி, த்ரூ லேபிளிங், சாம்பிளிங் அண்ட் அனாலிசிஸ். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட் ஃபார் த 8. ஸோ F அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிட்டிவ். ஸோ ஃபுட் அடிட்டிவ் அப்படின்னா அதில் என்னென்னலாம் ஒரு ஃபுட் அடிட்டிவ், ஃப்ளேவர், ப்ராசஸிங் எய்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இதை பற்றி டீல் பண்ணுறது தான் வந்து F. எம்ங்கிறது மாடிஃபைட் ஆர்கானிசம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். Pனா பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ். ஃபங்க்ஷன் அப்படின்னா இட்ஸ் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ், நியூட்ரிக்யூட்டிகல்ஸ், டயட்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் சிமிலர் ப்ராடக்ட்ஸ். நோ ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ். கண்டாமினன்ட்னா கண்டாமினன்ட்ஸ் இந்த ஃபுட் செயின், லேபிளிங்கு, மெத்தட்ஸ் ஆஃப் சாம்பிளிங் அண்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த 8ம் வந்து ஆக்ட்லேயே கொடுத்த சயின்டிஃபிக் பேனல். ஸோ இது வந்து எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. யூ ஹேவ் டு மெமரைஸ் திஸ். அண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா செக்ஷன் 14. ஸோ இப்போ சயின்டிஃபிக் பேனல் பார்த்தாச்சு. அடுத்து சயின்டிஃபிக் கமிட்டி இதை எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க, அந்த சயின்டிஃபிக் கமிட்டி எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இதோட சேர்பர்சன்ஸ் சயின்டிஃபிக் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மேலே பார்த்த சயின்டிஃபிக் பேனல்ஸோட சேர்பர்சன்ஸ், அண்ட் தென் ஒரு 6 இண்டிபெண்டன்ட் சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட். இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பர்ட் வந்து சயின்டிஃபிக் பேனலில் வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தா இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, சயின்டிஃபிக் கமிட்டியோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தா இவங்க வந்து ஃபுட் அத்தாரிட்டிக்கு சயின்டிஃபிக் ஒப்பீனியன் கொடுக்கலாம், பப்ளிக் ஹியரிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான பவரும் இவங்களுக்கு இருக்குது. அடுத்து 15th என்னென்னு பார்த்தா இந்த சயின்டிஃபிக் கமிட்டி சயின்டிஃபிக் பேனலில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு பார்ட். எனது 9th வந்து CEO, 10th வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ், 11th பார்த்தோம்னா சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டி, 12th வந்து சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது 13th வந்து சயின்டிஃபிக் பேனல்ஸு, 14th சயின்டிஃபிக் கமிட்டி, 15th வந்து சயின்டிஃபிக் கமிட்டி சயின்டிஃபிக் பேனலில் வந்து எஸ்டாப்ளிஷ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். அடுத்து 16th அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இது வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது என்னென்னா இவங்களோட டியூட்டிஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஃபுட் அத்தாரிட்டிக்கு அப்படின்னு சொல்கிறது 16. ஸோ டியூட்டிஸ் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. ஸோ அது என்ன பண்ணுவாங்க, அவங்க டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மீட்டிங்க்கான ப்ரொசீஜர் சொல்கிறது வந்து செக்ஷன் 17. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா CEOவும் சயின்டிஃபிக் கமிட்டியோட சேர்பர்சனும் மீட்டிங்க்கு வரலாம், ஆனால் அவங்களுக்கு ஓட் போடுற ரைட்ஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸாமில் வந்து கேட்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபுட் அத்தாரிட்டிக்கான ஒரு 17 செக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம். 4th ஒன் வந்து FSSAI, 5th ஒன் வந்து கம்போசிஷன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் FSSAI, 5th ஒன் பார்த்தோம்னா அந்த செலெக்ஷன் பேனல், 7th ஒன் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், 8th ஒன் வந்து கிரவுண்ட்ஸ் ஃபார் ரிமூவல், 9th ஒன் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், 10th வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், 11th ஒன் வந்து சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டி, 12th வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டி, 13th சயின்டிஃபிக் பேனல், அதில் 8 பேனல் இருக்கும், 14th சயின்டிஃபிக் கமிட்டி, 15th வந்து சயின்டிஃபிக் பேனல் அண்ட் சயின்டிஃபிக் கமிட்டியோட அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர், 16th பார்த்தோம்னா டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி, 17th வந்து மீட்டிங்கோட ப்ரொசீஜர்ஸ், அவங்களோட ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து 4 to 17. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 17 செக்ஷன்லேருந்து எது கேட்டாலும் we can easily answer இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான். இதை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா 101 செக்ஷன்ஸையும் ஒரே வீடியோவில் போட்டோம்னா we can't able to revise. ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன பார்ட்டாக கட் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பார்ட்டையுமே வந்து ஃபுல் சிலபஸையும் வந்து பார்ட்டாக செக்ரிகேட் பண்ணி ஸோ ஒரு 15 to 30 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது, சமைச்சிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடுவில் டைமில் வந்து நீங்கள் அப்போ பார்த்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு நோட்ஸை வந்து நீங்கள் ஹேண்ட் ரிட்டன்டாக எடுக்கணும். நோட்ஸை வந்து நான் ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டோம்னா நோட்ஸை நம்ம எழுதும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு மெமரைஸ் ஆகும். ஸோ நானும் ஹேண்ட் ரிட்டன் எழுதி தான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். சிம்பிளாக ஒரே ஒரு சோர்ஸ்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ எல்லா சோர்ஸஸ்ல இருந்தும் கலெக்ட் பண்ணி நமக்கு அப்ஜெக்டிவ் கேட்கக்கூடிய எல்லா பார்ட்டையும் கவர் பண்ணி ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எழுதி தான் நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கேட்டுக்கிட்டே நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டு ரிவைஸ். எக்ஸாம் டைமில் லாஸ்ட் மினிட்ல வந்து கடைசி ஒரு 2-3 டேஸ் வந்து நமக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு தடவை நோட்ஸை எழுதி வீடியோ நல்லா கேட்டுட்டு ஒரு 2 டைம் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக none than that வேறு எதுவுமே தேவையில்லை இந்த எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு. ஈஸியாக 200 கொஷின்ஸ்க்கு வந்து 170 to 180 கொஷின் எய்ம் பண்ணி நம்மளால் அடிக்க முடியும். என்ன பண்ணணும், இதுக்கு எப்படி கிளாஸ்க்கு வந்து இது ஒரு பார்ட்டாக இந்த மாதிரி பிரித்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ என்ன ஃபீஸு என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். பார்த்துட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா காண்டாக்ட் மீ.